character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parkhouse. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer. So good evening dear 11th standard students. So நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு முன்னாடி செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் கன்வர்ஷன் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதோட கண்டினியூட்டி பார்க்கலாம், வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி மெத்தட்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ரீகால் பண்ணிக்கோ. ஒரு பைனரி நம்பர்லேருந்து எப்படி ஆக்டல் நம்பரை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெப் 1, குரூப் த கிவன் பைனரி நம்பர் இன்டூ 3 பிட் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், கொடுத்துருக்க நம்பரை பைனரியை 3-3 லெஃப்ட் ரைட் டு லெஃப்டில் 3-3 குரூப் பண்ணணும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க, we can add preceding 0 to make a group of 3 bit in the leftmost group has less than 3 bit. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட்லேருந்து பண்ணிட்டு வரும்போது 3-3 குரூப் ஆகும்போது நமக்கு ஏதாவது ஒரு பிட் கம்மியாக இருந்துச்சு, 3 பிட் இல்லைன்னா நம்ம முன்னாடி என்ன சேர்த்துக்கலாம்னா 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபர் ஸ்டெப் 3ல பாருங்கள், ரெஃபர் டேபிள் 2.4 டு ஃபைண்ட் த ஆக்டல் ஈக்குவலண்ட் ஃபார் ஈச் குரூப். ஸோ கீழே பாருங்க அந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. ஆக்டல் பைனரி சீக்வன்ஸ் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். ஆக்டல் நம்பர் இப்போ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கு ஈக்குவலான பைனரி ஈக்குவலண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0 அப்படின்னா 000, 1 என்னும்போது 001. ஸோ இப்படி தான் ஓகேவா. 2 10. நம்ம அந்த டேபிள் காலம் பார்க்க சொன்னோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸில் உங்களை. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோ. 11, 100, 101, 110, 111. ஸோ 7 டிஜிட் வரைக்கும் இருக்கும் ஆக்டல் வேல்யூவில். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ அதை எப்படி குரூப் பண்ணுறாங்க, எப்படி பைனரியாக மாற்றுறாங்கன்னு பாருங்கள். ஸோ இது ஒரு பைனரி ஈக்குவலண்ட்டாக 110, 101, 10 அப்படின்றது ஒரு பைனரி ஈக்குவலண்ட். அதோட பேஸ் வேல்யூ பார்த்தாலும் இது என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா ஆக்டலாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 3-3 குரூப் பண்ணணும் அப்படி சொன்னாங்க இல்லையா. ஸோ குரூப் த கிவன் நம்பர் இன்டூ 3 பிட்ஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஸோ 3 பிட்டாக பண்ணுறாங்க பாருங்கள். கொடுத்துருக்க நம்பரை 3 பிட் ஃபார்மேட்டில் எழுதியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 பிட் ஃபார்மேட் மாற்றும் போது ஸோ ஒரு பிட்டு மட்டும் கம்மியாக இருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 0 ஆட் பண்ணியிருக்கோம். 0 ஆட் பண்ணி இங்கே எழுதியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு நோட் the leftmost group has less than 3 bit. less than 3 பிட்டாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடில். ஸோ அதனால் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, 0 is added to its left to make group of 3 bit. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, 0 ஆட் பண்ணும்போது 3 பிட் ஃபார்மேட்டில் மாறிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டெப் 2ல் பாருங்கள். ஸோ குரூப் பண்ணியாச்சு. இப்போது குரூப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரெஃபர் டேபிள் 2.4 டு ஃபைண்ட் த ஆக்டல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஈச் குரூப். ஸோ ஒரு குரூப்புக்கும் இந்த நம்பருக்கான இந்த டேபிள் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புக்கில் இருக்குது இல்லையா. ஸோ 011, 101, 110 இதுக்கு ஈக்குவலண்ட் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஆக்டல் டேபிள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் புக்கில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரெண்டும் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் குரூப் பண்ணியாச்சா. ஸோ அப்போ டேபிள் பாருங்கள். 011 எங்கே இருக்குது, அதுக்கு நேராக இருக்கிற ஆக்டல் வேல்யூ என்ன 3. ஸோ அதனால் 3 எழுதியிருக்காங்களா. அடுத்து 010. ஸோ 010க்கு நேராக இருக்கிற ஈக்குவலண்டான ஆக்டல் வேல்யூ 2. ஸோ அடுத்தது 110க்கு ஈக்குவலண்டாக இருக்கிறது 6. ஸோ அப்போது 3, 2, 6 அப்படின்னு எழுதிட்டு ஸோ இது ஆக்டல் வேல்யூன்றதுனால அதுக்கு பேஸில் 8ன்றதை கொடுக்குறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ பைனரி டு எக்ஸாடெசிமல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3-3 ஆர்டரை டிஃபைன் பண்ணி அந்த டேபிளரில் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்டல் வேல்யூ வந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாடெசிமல் வேல்யூ. ஸோ எக்ஸாடெசிமல் வேல்யூ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். பட் நம்ம என்னென்னா ஆக்டலை பொறுத்த வரைக்கும் 3 பிட் ஃபார்மேட் எடுத்தோம். எக்ஸாடெசிமலுக்கு 4 பிட் எடுக்க போகிறோம். group the given number into 4 bit from right to left. So 4 bit convert பண்ணிக்கணும். You can add
preceding 0 to make a group of 4 bit in the leftmost group has less than 4 bit. So less than 4 bit இருந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட் சைடில் என்ன ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க, 0 ஆட் பண்ணிக்கலாம். ரைட் சைட்லேருந்து ரைட் டு லெஃப்ட்டில் நம்ம 4 bit ஃபார்மேட் மாற்றணும். ஸோ மாற்றும் போது ஏதாவது ஒரு லெஸ் தென்னாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக 0 அங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரெஃபர் டேபிள் 2.2 டு ஃபைண்ட் த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. ஸோ டேபிள் 2.2னா உங்களோட புக்கில் பெரிய டேபிள் காலம் பார்க்க சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதை பாருங்கள், அதை பார்த்தா உங்களுக்கே புரியும். அடுத்தது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பைனரி ஈக்குவலண்ட்டாக கன்வெர்ட் 1110110 அப்படின்ற ஒரு பைனரி ஈக்குவலான ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ குரூப் த கிவன் நம்பர். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், இதை குரூப்பிங் பண்ணணும். குரூப்பிங் மீன்ஸ் இதை 4 பிட்டாக குரூப்பிங் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து ஸ்டெப் 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா குரூப்பிங் பண்ணியிருக்காங்களா, 0110 1011 1100. ஸோ அப்போ கொடுத்துருக்க கொஷினை பாருங்கள், 1 இருக்குது. ஸோ 4 பிட் மாற்றும் போது எனக்கு லெஃப்ட் சைடில் 2 பிட் குறையுது. ஸோ அதனால தான் நீங்கள் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, 2 பிட் 0 ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் zeros to added to the leftmost group to make it group of 4 bit. ஸோ 4 பிட் ஃபார்மேட் இல்லைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க, 2 பிட் 0வாக அங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குரூப்பிங் பாருங்கள், குரூப்பிங் டேபிள் எடுங்க. ஸோ 001 2.2. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலண்ட்டில் 0011 அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற 0011. ஸோ 0011 இருக்கா, 0011க்கு நேராக இருக்க ஈக்குவலண்ட்டான வேல்யூ பாருங்கள் 3. ஸோ அடுத்தது என்னது 1101. 1101க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற ஆப்போசிட் வேல்யூ பாருங்கள். ஸோ 1101 13 இருக்குது. 13 ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், டி வந்துடும். ஹெக்ஸாடெசிமலில் 10 வரைக்கும் தான், 9 வரைக்கும் இருக்கும். 10லேருந்து 15 வரைக்கும் என்ன கொடுக்கணும், A to F வேரியபிள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோமா. அடுத்தது 0110. ஸோ இந்த டேபிள் பாருங்கள் 0110. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது 6 இருக்குது பாருங்கள். ஸோ 6ன்றதுனால இங்கே எழுதியாச்சு. அடுத்து 3D6 அப்படின்ற வேல்யூ எழுதிட்டு 16 பிகாஸ் இது ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, அதனால 16 அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஓகேவா. அடுத்தது இப்போ பைனரி டு டெசிமல் எப்படி, பைனரி டு ஆக்டல் எப்படி, பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் எப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பைனரி டு ஃப்ராக்ஷனல் பைனரியாக இருந்துச்சுன்னா எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபாலோ த ஸ்டெப் டு கன்வெர்ட் ஃப்ராக்ஷனல் பைனரி நம்பர் to its decimal equivalent. Step 1, convert integer part of binary to decimal equivalent using positional notation method. Procedure is same as discussed in 2.4.5. So 2.4.5ல நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் பார்த்தோமோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அதனோட என்ன மெத்தட் இங்கே யூஸ்னால் பொசிஷனல் நோட்டேஷன். நம்ம 0 லெஃப்ட் சைடில் பொசிஷனை எழுதுவோம் இல்லையா, 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் டெஸ்ட்டில் கூட எழுதியிருந்தீங்க நிறைய பேர், அதே மெத்தட் தான். அடுத்து ஸ்டெப் 2 பாருங்கள், டு கன்வெர்ட் த ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் பைனரி டு இட்ஸ் டெசிமல் ஈக்குவலண்ட். ஸோ இப்போ பைனரி ஈக்குவலண்ட் என்னவா மாற்றணும், அப்போது டெசிமலாக மாற்ற போகிறோம். அடுத்தது 2.1ல் ரைட் டவுன் த பைனரி டிஜிட் இன் த ஃப்ராக்ஷனல் பார்ட். ஸோ அதோட ஃப்ராக்ஷனல் பார்ட்டை மட்டும் எழுதிட்டு ஸ்டெப் 2.2 ஃபார் ஆல் த டிஜிட் ரைட் த பவர். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம பவர் என்ன எழுதுவோம்னா, நம்ம லாஸ்ட் என்ன எழுதுவோம், 2 power 0 2 power 1ன்னு எழுதியிருப்போம் அந்த மெத்தடில். ஆனால் இங்கே எப்படி ஃப்ராக்ஷனல்ன்றதுனால 2 power -1 2 power -2 அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா. ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரொசீஜர் என்னவோ சேம் தான். அடுத்தது நவ் ரைட் த ஈக்குவலண்ட் வெயிட் 2.3ல மல்டிப்ளை ஈச் டிஜிட். ஸோ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் கொடுத்ததுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா. அடுத்தது ஆட் ஆல் த வேல்யூஸ் விச் ஆப்டைன் இன் ஸ்டெப் 2.3. ஸோ எல்லா வேல்யூ வந்திருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக நான் நம்பர் எடுக்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கே புரியும் பாருங்கள். ஸோ பொசிஷனல் நோட்டேஷனோட வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 power 1 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 0.5. 2 power 2 இருந்துச்சுன்னா 0.25. ஸோ இந்த டேபிள் காலம்லாம் பார்த்துக்கோ. 2 power -3 இருந்துச்சுன்னா 0.125. 2 power -4 0.0625. 2 power -5க்கு ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் பார்த்துக்கோ. அடுத்து இதை வச்சு தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. Step 3, to get final answer write the integer part after conversion followed by a decimal point dot. ஸோ கண்டிப்பாக நம்ம பாயிண்ட் வச்சு தான் எழுதணும். ஃப்ராக்ஷனல் போது நம்ம பாயிண்ட் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆன்சர் எழுதும் போதும் டெசிமல் பாயிண்ட் வச்சு தான் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்வெர்ட் த கிவன் பைனரி நம்பர் ஈக்குவலண்ட்
11.011 பைனரி வேல்யூ. இதுவே நம்ம நார்மல் பைனரி வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க 11011 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால டாட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் எழுதும்போது நீங்கள் அப்படி தான் எழுதணும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்க போனால் இன்டீஜர் பார்ட்டை மட்டும் எடுக்க போகிறோம். இன்டீஜர் பார்ட் எது இதுனா 11 மட்டும்தான் இதோட இன்டீஜர் பார்ட். இதோட ஃப்ராக்ஷனல் பார்ட் தான் பார்த்தீங்கன்னா 011. ஸோ இந்த பாயிண்ட் எழுதும்போது நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம் 1 × 2 power 0 ப்ளஸ் 1 × 2 power 1 அப்படின்னு எழுதுவோம். இந்த பார்ட் எழுதும்போது ஃப்ராக்ஷனல் பார்ட் எழுதும்போது என்ன சொல்லியிருக்கேன் -1 எழுதணும். அப்போது 0 power 2 × 0 × 2 power -1 ப்ளஸ் 1 × 2 power -2 இந்த ஆர்டரில் எழுதணும். இங்கே எழுதும்போது நம்ம நோட்டேஷன் எப்படி கொடுப்போம் 0 1 2 3 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இன்டீஜர் பார்ட்டுக்கு எழுதும் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஃப்ராக்ஷனல் பார்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 power -1லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு நம்ம நோட்டேஷன் கொடுப்போம். ஓகேங்களா? அடுத்தது இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த இன்டீஜர் பார்ட்டுக்கு மட்டும் போட்டிருக்கேன். ஸோ 1 × 2 power 0 அப்படின்னும் போது எனிதிங் பவர் 0 1 × 1 ஆகிடும். 1 × 1 1. ஸோ 2 power 1னா ஆட்டோமேட்டிக்காக 2 ஆகிடும் போது 2 × 1 2. ஸோ அப்போ அதோட ஆட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்களா ஸ்டெப் 4ல். ஸோ ஆட் பண்ணும்போது 3. இந்த 3 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? அடுத்தது ஃப்ராக்ஷனில் இருக்கிறது 0.011 இருக்கா? ஸோ அதோட மெத்தட் என்ன 2 power -1 2 power -2 2 power -3. ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க இல்லையா? 2 power -1 இருந்தால் அதோட வேல்யூ என்னன்னு சொன்னாங்க 0.5. அது கூட மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஆன்சர். ஸோ எல்லாத்தையும் இதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 2 power -2ஓட வேல்யூ 0.25, 2 power -3 0.125. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் வர வேல்யூ டாட்க்கு அடுத்து பாயிண்ட்டுக்கு அடுத்து எழுதணும். அதுக்கு முன்னாடி வர இன்டீஜர் பாயிண்ட்டை 3 தூக்கி எழுதியிருக்காங்க. தெரியுதா? ஸோ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணது என்னன்னா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் என்ன கொடுத்துருக்காங்க பேஸில் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் ஹோம்ஒர்க்காக கொடுத்து கன்வெர்ட் த கிவன் பைனரி நம்பர் into its equivalent decimal, octal, hexadecimal number. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க பைனரி வேல்யூவை நீங்கள் டெசிமல் கண்டுபிடிக்கணும், ஆக்டல் கண்டுபிடிக்கணும், ஹெக்ஸாடெசிமல் கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் பார்த்த மெத்தட் எல்லாத்தையும் ஹோம்ஒர்க்காக போட்டு ஸ்னாப் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்க போகிறது ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன். பார்க்கலாமா? To convert octal to decimal, we can use the positional notation method. So same method தான் யூஸ் பண்ணுறோம், positional notation method தான் யூஸ் பண்ண போகிறோம். Write down the octal digit and list the power of 8. ஸோ இது வரைக்கும் நம்ம அதோட பவர் என்னென்னு பார்த்தோம்னா 2 பவர் கொடுத்துருப்போம். ஏன்னா 2நாலே பைனரிக்காக நம்ம 2 பவர் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஆக்டல்னா அதோட பேஸ் வேல்யூ 8. ஸோ அப்போ என்னென்னு கொடுக்க போகிறோம் 8 power 0, 8 power 1, 8 power 2 அப்படின்னு தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? For each positional notation of the digit, write the equivalent weight. ஸோ அதோட வெயிட் என்ன 0 1 2 அதோட பொசிஷனல் என்னவோ அதை எழுத போகிறோம். அடுத்தது அது என்ன பண்ணுவோம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். சேம் கான்செப்ட் தான். ஸோ ஆக்டல் வேல்யூக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த பார்க்கலாமா? கன்வெர்ட் 12658 to equivalent the decimal number. ஸோ இதோட பாருங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ 1265 அப்படின்னு ஒரு ஆக்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சேம் கான்செப்ட் தான். 1265 அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ இதோட பொசிஷனல் நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா 8. ஸோ ஆக்டல் நம்பர்னால 8ன்னு எழுதுகிறோம். ஸோ அதோட பவர் 8 power 0, 8 power 1, 8 power 2, 8 power 3. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க. எனிதிங் பவர் 0னா 1ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ 1 × 8 8. ஓகேங்களா? அடுத்தது 8 power 1னா 8. அடுத்தது 8 power 2 64, 8 power 3 512. ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஏன்னா வெயிட் மாற போகிறது கிடையாது, இதோட ஒர்க் என்னவோ அது அப்படியே தான் இருக்கும். அடுத்தது 5 × 1 மல்டிப்ளிகேஷன். இந்த மெத்தட் பொசிஷனல் நோட்டேஷனோட வெயிட் எழுதுனதுக்கப்புறம் இது கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது பாருங்கள் 512 × 1. ஸோ கொடுத்துருக்க வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 512 தான் 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது. அடுத்தது 64 × 2 128. ஓகேங்களா? அடுத்தது 6 × 8 48. அடுத்தது 1 × 5 5. கொடுத்துருக்க வேல்யூக்கு வெயிட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ண வேல்யூ என்ன பண்ணுறோம் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் அதோட டெசிமல் நம்பர் வந்துடுச்சு. ஸோ இது ஒரு டெசிமல் நம்பர்னால நம்ம பேஸ் வேல்யூவில் 10 போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து ஆக்டல் டு பைனரி கன்வர்ஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் ஆக்டல் டு டெசிமல் பார்த்தோம். இப்போ ஆக்டல் டு பைனரி பார்க்க போகிறோம். ஸோ சேம் மெத்தட் தான்.
For each octal digit is given the number table 2.4 and write its binary equivalent 3 digits. So same concept 3 digit பிரிக்க போகிறோம். ஸோ குரூப்பிங் பண்ணோம் இல்லையா, 3 digit குரூப்பிங் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த டேபிள் காலம் பார்த்து நம்ம மேட்ச் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற ஆக்டல் வேல்யூ என்னென்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்டல்லேருந்து பைனரி என்ன வேல்யூ வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். கன்வெர்ட் 6213 அப்படின்ற ஆக்டல் வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி எழுதியாச்சு 6213 அப்படின்னு நம்ம தனித்தனியாக எழுதியாச்சு. அதே டேபிள் பாருங்கள், நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா, குரூப்பிங் பண்ணி எடுத்தோம். ஸோ இங்கே ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம கொடுக்க போகிறோம். நான் புக்கில் காமிக்கிறேன். ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் பாருங்கள், 6ன்றது ஒரு ஆக்டல் நம்பர். ஆக்டலுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற பைனரி வேல்யூ என்ன 110 கொடுத்துருக்காங்களா. அடுத்து பாருங்கள் 2க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற பைனரி வேல்யூ 010. ஸோ இந்த டேபிள் காலம் பார்த்து மேட்ச் பண்ணி நீங்கள் எழுத போகிறீங்க. 1க்கு நேராக இருக்கிற பைனரி வேல்யூ 001. அடுத்து 3க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறது 011. ஓகேங்களா. இது எழுதிட்டு இது எல்லாத்தையும் என்ன பண்ணோம், சேம் ஒரு செட்டில் எழுதிட்டு பைனரி கண்டுபிடிச்சதுனால நம்ம 2 அப்படின்னு கொடுத்துருக்குறோம் பேஸ் வேல்யூவில். ஓகேவா. அடுத்தது கீழே ஹோம்ஒர்க் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் ரெண்டே மெத்தட் தான், ஆக்டல்லேருந்து டெசிமல் மாற்றுவாங்க, ஆக்டல்லேருந்து பைனரி மாற்றுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த மெத்தடையும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக நோட் பண்ணிக்கோங்க, போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். ஓகேவா. கன்வெர்ட் த ஃபாலோவிங் ஆக்டல் நம்பர் இன்டூ பைனரி நம்பர். ஸோ 1 4 5 சம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாம் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்தது எக்ஸாடெசிமல் டு டெசிமல் கன்வர்ஷன். எக்ஸாடெசிமல் வேல்யூலேருந்து எப்படி ஒரு டெசிமல் கன்வெர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். டு கன்வெர்ட் எக்ஸாடெசிமல் டு டெசிமல் we can use positional notation method. சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் அங்கே 8 digit ஆக்டல்னால 8 பார்த்தோம். இங்கே இதோட நோட்டேஷன் என்ன 16. ஸோ 16 power 0 16 power 1 அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா. ரைட் டவுன் த எக்ஸாடெசிமல் டிஜிட் அண்ட் லிஸ்ட் த பவர் ஆஃப் 16 ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஸோ ரைட் டு லெஃப்ட்லேருந்து அந்த 16 power 0 16 power 1 அப்படின்னு நம்ம நோட்டேஷன் எழுத போகிறோம். அடுத்தது ஃபார் ஈச் பொசிஷனல் நோட்டேஷன் ரிட்டன் ஃபார் த டிஜிட் நவ் ரைட் த ஈக்குவலண்ட் வெயிட். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற வெயிட் என்ன அப்படின்றது நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுத போகிறோம். அடுத்தது ஸோ வெயிட் எழுதுனதுக்கப்புறம் மல்டிப்ளை ஈச் டிஜிட். ஸோ அது கூட நமக்கு கொடுத்துருக்க வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட்டாக ஃபைனலாக ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் அங்கே வந்துடும். ஓகேவா. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25F அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஃப்னா எப்படி மிஸ் எஃப் மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னா எஃப்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற டெசிமல் வேல்யூ பாருங்கள். எஃப்னா என்னது 15. ஸோ 10லேருந்து ஆரம்பிக்கும். 10னா ஏ அப்படின்னு பார்த்தோமா, அப்போ எஃபோட வேல்யூ என்னது 15. ஸோ அப்போ இங்கே நீ எடுத்துக்கும் போது என்ன எடுத்துக்கணும் 15 அப்படின்னு எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தா உனக்கே புரியும். அடுத்தது ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொடுத்துருக்கிற வேல்யூ என்னது 25F அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா. ஸோ இங்கே எழுதும்போது பாருங்கள் 25Fனா 15 அப்படின்னு எழுதியாச்சு. அதோட பொசிஷனல் நோட்டேஷன் எழுத போகிறோம். எக்ஸாடெசிமல்னால 16 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ லெஃப்ட்லேருந்து எழுதுகிறோம் 0 1 2. எனிதிங் பவர் 0னா 1 16 into 1 16. ஸோ 16 power 2ஓட வேல்யூ 256. அதை எழுதிட்டு ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டிருக்காங்க 25F அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 25F பார்த்தீங்கன்னா 2 into 256. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்தது 16 into 5. அடுத்தது 15 into 1 போட்டாச்சா. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் என்னென்னு எழுதியிருக்காங்க 607 அப்படின்னு சொல்லிட்டு. 25Fஓட எக்ஸாடெசிமல் வேல்யூயோட டெசிமல் வேல்யூனா 607. ஓகேவா. அடுத்தது என்னென்னா எக்ஸாடெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். எக்ஸாடெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் பார்க்கலாமா. ரெஃபர் டேபிள் 2.2 அண்ட் ரீட் த பைனரி ஈக்குவலண்ட் 4 bit ஃபார் ஈச் எக்ஸாடெசிமல் digit for the given number. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம குரூப்பிங் டேபிள் யூஸ் பண்ணோம் இல்லையா, 4 digit ஃபார்மேட் யூஸ் பண்ணோம். சேம் கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே கொடுத்துருக்கிறத பாருங்கள், கன்வெர்ட் 8BC 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஆக்டல் எப்படி பிரித்து எழுதணுமோ அதே மாதிரி எழுதியாச்சு. 8BC அப்படின்னு எழுதிட்டாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற டேபிள் 2.2. ஸோ டேபிள் 2.2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ 8க்கு நேராக இருக்கிற பைனரி வேல்யூ என்னது 1000. ஸோ 8க்கு நேராக இருக்கிற பைனரி வேல்யூ என்ன 1000. ஸோ எழுதிட்டாங்களா 4 bit ஃபார்மேட்டில். அடுத்து B. ஸோ Bனா எங்கே இருக்குது B. ஸோ Bக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறது 1011 எழுதியிருக்காங்களா. உங்கள் புக்கை பாருங்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்தது C. ஸோ Cனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற பைனரி வேல்யூ 110. ஸோ இது எல்லாத்தையும் எழுதி 8BC எக்ஸாடெசிமல் வேல்யூக்கான பைனரி ஈக்குவலண்ட் 2 பைனரி ஈக்குவலண்ட் எழுதி கீழே பேஸ் வேல்யூ 2 போட்டாச்சு. ஓகேவா. அடுத்தது கீழே ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஸோ ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்க. இதை எக்ஸாடெசிமல் வேல்யூலேருந்து பைனரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டுபிடிச்சி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுவும் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் நம்ம பைனரி கன்வர்ஷன் மெத்தடில் ஆக்டல் டு பைனரி எப்படி பண்ணுறது, ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி எக்ஸாடெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் பார்த்தோம். ஸோ கொடுத்துருக்க ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதி ஸ்னாப் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Pakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1, Maths, Physics, Chemistry, Biology. Group A2, Maths, Physics, Chemistry, Computer Science. Group A3, Economics, Accountancy, Commerce and Computer Science. SRK Higher Secondary School, 45/7, Billianoor Main Road, Curriculum Pakkam, Puducherry 7. Contact 0413 2665 755.